நான் சொன்ன மாரி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு எல்லாருமே நம்பியிருந்தாங்க. அப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு 8% வச்சுக்கங்க. 8, 9% திமுகவுக்கு தான் போட்டிருப்போம். இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சனால, அந்த அப்படியே ஷிஃப்ட் ஆகுமா? ம், ஆகாதா? ம். ஆகும். கண்டிப்பா ஆகும். விஜய் தனியா நிக்கிறாருன்னா, சிறுபான்மை மக்கள் இதுவரைக்கும் திமுகவுக்கு மட்டுமே போட்டிருந்தாங்க. ஏன்னா, ஏடிஎம்கே போட மாட்டாங்க. பிஜேபி கூட போனனால. 6, 7, 13% அதுல ஒரு 5, 6% வச்சுக்கங்க. 7% டிஎம்கே கூட்டணி விட்டுருங்க. 6% அப்ப 8, 6, 9, 6, 15% பட்டியலின இளைஞர்கள். அதுல ஒரு 3%, 4% வச்சுக்கங்க. 19% பொதுமக்கள் ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்டு, இங்கேருந்து பிரியது எல்லாம் சேர்த்து 22% வச்சுக்கங்க. இவரு டிஎம்கேட்ட இருந்தே 18% பிரிக்கிறாரு. அப்ப 45, 18 போச்சுன்னா 27 வந்துரும். இவரு 22, 22, 27 இவங்க 39ல ஒரு 5 எடுத்துட்டாரு வச்சுக்கங்க. 35 யார் ஜெயிப்பா? இவர்கள் ஒரு 60, 70 சீட்டு ஜெயிப்பாங்க டிஎம்கே. மீதி இவங்க மெஜாரிட்டி வர அளவுக்கு ஆட்சி பிடிச்சிருவாங்க. நீங்க ஒரு 5, 6 ஜெயிச்சீங்க வச்சுக்கங்க. அவ்வளோதான். செங்கோட்டையன் ஜெயிச்சுட்டு, செங்கோட்டையன் ஏன்னா நீ ஏன் கட்சி தலைவரா இருந்துக்க நான் அந்த இது சட்டமன்ற தலைவரா இருந்துக்கலான்னு